யாராவது லவ் பண்ணுறீங்களா உங்கள் வயசில், சின்ன வயசில் பண்ணுறீங்களா? எத்தனை பேர்? 5 பேர்த்தியா? எத்தனை செட் ஆனிச்சு? 3 இருக்கப்பா விட்டுட்டீங்களா? கிளிக்கு 5 அடி அழுத்தலாம் பாரு, ஓடுற பாரு, ஃபயர் பண்ணி விட்டுருவேன். தலைவர் இதெல்லாம் ஹெவியாக போட்டிருக்காரு. அவங்க லவர் கொஞ்சம் குண்டு, இவரோட லவர் வண்டி கொஞ்சம் நல்லா கொஞ்சம் குண்டாக இருப்பாங்க. ஏற்காடு கூட்டி பார்த்ததுக்காக சீட்லாம் நல்லா டைட்டாக இருக்கும். கேரள் மொத்தம் அவங்க ஹேண்டில் பார் அந்த மாதிரி வெயிட் தாங்கிறதுக்கு. இவரோட லவர் சைடில் பாக்ஸ் வச்சுக்கோங்க, டிஃபன் ஏதாவது கொண்டு போவாங்க ஏற்காடு போகிறப்ப. இதில் கட்டிக்குவாங்க அவங்க. இதில் கட்டிக்குவீங்களா பாருங்க, ஹேண்டில் பாருங்க, வெள்ளி மாதிரி இருக்கும். வெள்ளி இது அதில் உருக்கி போட்டாங்க. லவ்வுக்காக வெளியிலே ஹேண்டில் செஞ்சு கொடுத்துருக்காரு. ஆமாம், இந்த வண்டியில் கிளம்புறாங்க. ஆமாம், நைட் ரைடு தான். நைட் ரைடு. இந்த கைப்பிடி மட்டும் எவ்வளோ செலவு இருக்குது தெரியுமா? அவங்க லவர் கை தொட்டால் நல்லா இருக்குன்னு சொல்லி இது செஞ்சுருக்காரு. ஆமாம், ஆனால் இது வந்து வெள்ளி திருடக்கூடாதுன்னு சொல்லி மேலே கருப்பு பெயிண்ட் அடிச்சுட்டாங்க. அது சில பேர்த்துக்கு எனக்கு மட்டும் தெரியும். வெளியாளுக்கு தெரிஞ்சு வெளியில் கழட்டிட்டு போயிடுவாங்க. அதனால் வெள்ளி தான் கருப்பு பெயிண்ட் அடிச்சிட்டாரு. டிஃபன் கட்டிட்டு போகிறதுக்கு. அப்போ மாட்டிக்கலாம். பாருங்க 3-4 ஸ்க்ரூ மாட்டிக்கலாம். எடுக்க மாட்டோம், உங்க வெள்ளி எடுக்கல, வெள்ளி எடுக்க மாட்டோம், கவலைப்படாதீங்க. அதுவும் தொட மாட்டோம். பக்கா வண்டி வண்டி நல்லா வச்சிருக்காரு. எனக்கு ஆசை வண்டி. நல்லா அடிச்சு பார்ப்பாரு. ஏன் அடிச்சு பார்க்க மாட்டார். நைட் ரைடு தான் போவார். பகல் ரைடில் வந்து அவங்க ஒய்ஃப் இருப்பாங்க, விளக்கு மாத்திரை அடிச்சிருவாங்க. அதனால நைட் ரைடில் போகிறாரு. அங்கே ரெடி வீட்டுக்கு அனுப்பிடுவாங்கல்ல. இதில் சிக்னல் இருக்குது. ஏற்காடு போகலாமான்னு கேட்டால் டக்குன்னு ரிலீஸ் ஆகிடும். ஓகே ஆகுது, போகலாங்குது. இது அவங்க லவ்வரோட சிக்னல் இது. ஆமாம், இது வந்து பாருங்க டவர் மாதிரி. இது டவர் மாதிரி. இது மேலே இந்த கண்டென்சர் ஐசி இதெல்லாம் செட் பண்ணிருக்காங்க. உள்ளே செட் பண்ணிருக்காங்க. இவங்களுக்குள்ள சிக்னல். ஏன்னா அவங்க ஒய்ஃப் இருப்பாங்க, தப்பு பண்ணி சொல்லி இதை போனாலும் டக்குன்னு அடிச்சு ஓகேன்றது. இவ்வளோ வேலை பண்ணிருக்காங்க பாருங்க. அந்த ஆள் 4 ரொட்டி கட்டிக்குவாங்க. ஆளுக்கு 2 ஆம்லெட்டு பிச்சு போட்டு நல்லா கட்டிக்குவாங்க. அப்புறம் 2 ஆம்லெட் ஆளுக்கு 1. அவ்வளோதான் சாப்பாடு. அவ்வளோ அதிகம் சாப்பிட மாட்டாங்க. மேலே இருக்குது காடு தோட்டம் இருக்குது உங்களுக்கு. போய் இந்த 4 பரோட்டா கட்டிக்கிட்டு 4 பரோட்டா கட்டு போய் சாப்பிட்டு சுற்றி லேக்கெல்லாம் சுற்றி லேடி சீட்டு அதெல்லாம் சுற்றி போட்டு அப்படி இறங்கி வந்துடும். தாத்தா கொசு கடிக்கிட்டு கொசுக்கு என்ன ஆச்சு தெரியல. அந்த கேரியர் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஐயோ, இது எவ்வளோ கஷ்டப்பட்டவர் வாங்கினான்னு அவருக்கு எனக்கே தெரியும். அவர் லவ்வுக்காக தான். லவ்வருக்குன்னா அவர் எவ்வளோ செலவு பண்ணுறாங்க. இந்த பக்கம் 4 பரோட்டா, இந்த பக்கம் 4 பரோட்டா. ஆமாம், கட்டிக்குவாங்க. ஒரு ஆம்லெட் 2 ஆம்லெட். ஆமாம், கறிகிரிலாம் கறி அதிகம் சாப்பிட மாட்டாங்க. இந்த வண்டி 2 பத்தி இழுக்குதானா? இழுச்சுன்னா சாதாரண போவோம். ஏத்தா இந்த வண்டி நல்லா செலவு பண்ணி 6 லட்ச ரூபா செலவு பண்ணி வச்சிருக்காரு. 6 லட்சம். நான் மட்டும் தான் வண்டி செட் பண்ண, வேற யாருக்கும் தெரியாது, வேற மெக்கானிக் தெரியாது. லூனா தானே இது? லூனா தான், பேருக்கு தான் லூனா. உள்ளுக்குள்ள இருக்கிறது என்ன தெரியுங்களா? என்னது? கவாஸ்கி கம்பெனி தெரியுங்களா? நிஞ்சா வண்டி. ஆமா, அதுல இருக்கிற இன்ஜின்ல பாதி இன்ஜின் கட் பண்ணி இவ்வளோ செட் பண்ணி வச்சிருக்கோம். மைலேஜ் எவ்வளோ? 18. ஐயோ, ஆனா டேங்க் எல்லாம் அதுதான். டேங்க் இது வரைக்கும் தான் இருக்கும். ஃபுல்லாவே ஓபன் பண்ணி விட்டோம். அவ்வளோதான், ஃபுல்லாக ஓபன் பண்ணிட்டேன். லேபர்லாம் இருக்குன்னா எப்போ பாரு வேலை செய்வார். 1 லட்ச ரூபாய்க்கு மேலே கொடுக்கறதே இல்லை. நானும் அதிகம் 1.5 கூட கேட்டு போட்டேன். இன்ஜினே கட் பண்ணி போட்டுக்கிறாரு. இன்ஜா 4 இன்ஜின் 1 இன்ஜின் கட் பண்ணி போட்டுருக்குறேன். அதுக்கே பாரு வண்டியெல்லாம் ஓட்டுறது ரோடு வேணும். அந்த பக்கம் முறுக்குறாருண்ணா, இந்த பக்கம். ஆமாம், இந்த மாதிரி கேள்விகள் அந்த பக்கம் முறுக்கும். இந்த கேள்வினா ரைட் சைடாக முறுக்குதுங்க, லெஃப்டில் தானே முறுக்கிட்டு இருக்குது. இந்த கேள்வி நல்லா கேள்வி. அண்ணா லேபர் கொஞ்சம் பார்த்து சேர்த்து கொடுங்கண்ணா. அண்ணா லேபர் கொஞ்சம் பார்த்து சேர்த்து கொடுங்க. இந்த கேள்வி எந்த முறுக்குன்னு பார்த்துக்கல. எல்லாம் ரைட் சைடு முறுக்கு லெஃப்டில் முறுக்கிட்டு இருக்குது. அப்புறம் அதில் நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க. ஆனால் இப்போ ட்ரெஸ் கிஸ் எல்லாமே இதுல பேக்கிங் ஆனா? ட்ரெஸ் அந்த சைடுல இந்த பக்கம் சைடு அந்த பக்கமா அங்க ஒரு பாக்ஸ் வரும். ஃபிட்டிங் வந்து மாற்ற மாதிரி தான். ஐயோ, ஸ்க்ரூ போட்ட மாதிரி கிடையாது, கொக்கி மாதிரி தான் மாட்டிக்குது. ஏதான்னு கேளுங்க.
டக்குன்னு கழட்டி அவங்க லவ்வர் வீட்டில் கழட்டி வச்சுட்டு வந்துடுவார். இவங்க ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் இருக்குல்ல, ஆமா, அவங்க என்ன இந்த கொக்கி, என்ன டப்பா, இது என்ன பாக்ஸ். அப்ப வீட்டுக்கு போகும்போது நிராயுதபாணியா போவாங்க. ஆமா, இந்த மாதிரி தான் போவார். இந்த மாதிரி தான் போவார். என்ன மாட்டி வச்சிருக்கிறீங்க டூல் பாக்ஸ். இவங்க ரொட்டி ஆம்லெட் போடுற பாக்ஸ் அந்த மாதிரி தெரியாது, இது டூல் பாக்ஸ் நினைச்சிட்டு இருக்குது. ஆனால் கழட்டி துணி வந்து அந்த பக்கம், துணி அந்த சைடு, சாப்பாடு ரொட்டி இந்த பக்கம். அந்த பக்கம் எத்தனை லிட்டர் டேங்க் கெப்பாசிட்டி இது? சரியா 45 லிட்டர். எவ்வளோ? 45 லிட்டர். பாருங்க, அதுதான் 45 லிட்டர். பாருங்க ஃபியூல் கேஜில் காட்டுதா? ஃபியூல் இங்கே இருக்கு பாருங்க, ஃபியூல் கேஜா? அதான் இந்த ஃபியூல் கேஜில் காட்டும் போதா? 48 லிட்டர். 48 லிட்டர். ஆமாம், ஃபியூல் கேஜில். பாருங்க, இந்த மாதிரி சுற்றி நீங்கள் பார்த்துருக்கீங்களா? இந்த சுவிட்ச் என்னன்னா இது? கையை வச்சு தொலைச்சு மலை மேலே போகிறதுக்கு அழுத்தம் வரப்போ. சாரி தாத்தா சாரி. இந்த சுவிட்ச் மட்டும் கையில் மட்டும் தொட்டுறாங்க, அது அவ்வளோ விசேஷம் இருக்குது. ஏன்னா இன்ஜினை பாதி கட் பண்ணி செட் பண்ணி லைனை மாற்றி கொடுக்கும். மைனிங் வந்துட்டு தான் போகும். இல்லை அந்த சுவிட்ச் அழுத்தினா, ஏன்னா இந்த சுவிட்ச் அழுத்தினா அது என்ன எக்ஸ்ட்ரா சுவிட்ச் கொடுத்துக்கிறீங்க? டர்ன் கட் பண்ணுறாங்கல்ல, தொடக்கூடாது தாத்தா. சாரி தாத்தா. அந்த டர்னை கொஞ்சம் ஸ்பீடு கம்மி ஆயிடுச்சுன்னா லைட்டாக டச் பண்ணி எடுத்தால் அப்போ நல்லா ஸ்பீட் ரன்னிங் நல்லாயிருக்கும், ரன்னிங் போகும். தூக்கி தள்ளி விட்டுறாதுண்ணா ரெண்டு பேர்த்தையும் சொல்லாது, ஏன்னா அவர் ஓட்டி சர்வீஸ் இருக்குல்ல, அதனால் இவர் ஏற்காடு தான் வராது. அப்படிங்களா? ஆமாம், அது பாருங்க எப்படி இருக்கிறார் பாருங்க. ஏற்காடு மலையாட்டமே இருப்பார் பாருங்க. தலை பாருங்க, ஏற்காடு மலை மாதிரி இருக்கு பாருங்க. மேலே இருக்கிற தோட்டத்தெல்லாம் அறுவடை பண்ணிட்டாரு, அதனால் இப்போ வந்துட்டார் கீழே. தோட்டத்தில் அறுவடை பண்ணிட்டு கீழே வந்துட்டாரா? மேலே இருக்கிற தோட்டத்தை அறுவடை பண்ணிட்டு தான் வந்துருக்காரு. இப்போ ஏற்காடு தான் வராரு, தோட்டமே கிடையாது அவருக்கு. எனக்கு இருக்க தோட்டம் அளவுக்கு அவருக்கு தோட்டம் இருக்காது. என் தோட்டம் பார்த்தீங்களா எவ்வளோ சுத்து ரவுண்டு அவருக்கு பாருங்க. எப்பவுமே ஏற்காடு மலையில் ரவுண்ட் அடிச்சு வந்தார் தோட்டத்தை. தாத்தா